ஹலோ. இந்த ரிவிட் ஃபேமிலி டியூட்டோரியல் சீரிஸில் இன்றைக்கி நம்ம விண்டோஸ் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபேமிலிஸில் நியூ கிளிக் பண்ணிவிட்டு மெட்ரிக் விண்டோ ஃபேமிலியை செலக்ட் பண்ணலாம். ஸோ சிமிலர் டு டோர் ஃபேமிலி இதுலேயுமே 2 பேராமீட்டர்ஸ் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து விட்த் அண்ட் அனதர் ஒன் ஹைட். ஸோ நம்ம ஆல்ரெடி டோருக்கு பார்த்த மாதிரி தான் ஒரு வால் சர்ஃபேஸ் வித் அ வாய்ட். அந்த வாய்ட் சர்ஃபேஸில் நம்ம விண்டோ மாடலை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் விண்டோவோட அவுட்டர் ஃப்ரேமை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து க்ரியேட் போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா செட்டில் போய் பிகே பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு வாலோட மிடில் ஆக்சிஸை செலக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரேமை ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து டபுள் சிங் விண்டோ மாடல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் வச்சு ட்ரா பண்ணால் போதும். இது அவுட்டர் ஃப்ரேமுக்கு வந்து 40 mm கொடுக்குறேன் அண்ட் வந்து மிடில் ஃப்ரேமுக்கும் 40 mm கொடுக்குறேன். ஸோ ஃப்ரேமை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா 3D வியூவில் போய் எதுக்கும் கரெக்டாக இருக்கான்னு ஒருக்க செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃப்ரேம் வந்து ப்ராப்பராக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் திக்னஸை மட்டும் இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டியில் போய் அசைன் பண்ணுறேன். 50 mm திக்னஸ் நம்ம இதுக்கு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னர் ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அகெயின் க்ரியேட் போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 3D போயிட்டு பிக் பிளேன் ஷார்ட்கட் பிகே கொடுத்துட்டு வாலோட மிடில் ஆக்சிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விண்டோவோட இன்னர் ஃப்ரேம் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஃப்ரேம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா 3Dயில் போய் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அலைன் டூல் யூஸ் பண்ணி அவுட்டர் ஃப்ரேம் அண்ட் இன்னர் ஃப்ரேம் நடுவில் கன்ஸ்ட்ரெயின்ஸை லாக் பண்ணிடலாம். ஸோ அலைன் டூலோட ஷார்ட்கட் ஏஆர். ஸோ எல்லா அட்ஜஸ்ட்டுமே வந்து நம்ம கரெக்டாக வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் லாக் பண்ணிடணும். இஃப் நாட் நம்ம ஹைட் ஆர் விட்த் சேஞ்ச் பண்ணும்போது அது கரெக்டாக சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ ஹைட் பேராமீட்டரில் போய் ஹைட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே கரெக்டாக லாக் ஆகி இருக்கிறதுனால ஹைட் கரெக்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பேனல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அகெயின் க்ரியேட் போய் எக்ஸ்ட்ரூஷன் செலக்ட் பண்ணிவிட்டு வாலோட மிடில் ஆக்சிஸஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இன்னர் ஃப்ரேமுக்கு பார்த்து அதே ப்ராசஸ் தான். நம்ம வந்து எக்ஸ்ட்ரூஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே லாக் பண்ணதுக்கப்புறமா அகெயின் ஹைட் பேராமீட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம செட் பண்ண கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே கரெக்டாக லாக் ஆகி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லெவலில் போய் விட்டையே சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே எல்லாமே கரெக்டாக செட் ஆகியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி எல்லா ஃப்ரேம்ஸுக்குமே வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து லாக் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக தேவை இருக்காது. நமக்கு ஆல்ரெடி எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து பண்ணி வைக்கிறேன் இதை. பிகாஸ் மாடல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ மாடலில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியாமலே ஏதாவது சேஞ்சஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எதுவுமே ஆகாமல் இருக்க வேண்டியதான் இதை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் விண்டோவுக்கு ஹேண்டில் செட் பண்ணலாம். ஸோ டோருக்கு நம்ம க்ரியேட் பண்ண அதே ஹேண்டில் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லோட் இன்டு ஃபேமிலி கொடுத்து உள்ளாடி கொண்டு வந்துடலாம். ஸோ இன்டீரியர் வியூக்கு உள்ளாடி போயிட்டு ஹேண்டிலை செட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சைடு ஹேண்டில் செட் பண்ணிவிட்டு அதே மிரர் பண்ணி நெக்ஸ்ட் சைடும் வச்சிடலாம். ஸோ ஹேண்டில் செட் பண்ணதுக்கப்புறமா இதுக்குமே டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ஸ் லாக் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் டுட்டோரியல் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். டோருக்கு நம்ம எப்படியா வந்து ஹேண்டில் வந்து செட் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஹைட் பேராமீட்டரை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹைட் பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஹேண்டிலோட பொசிஷன் ஒரே இடத்துல இருக்கணும். விண்டோட ஹைட் மட்டும் சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்கு. ஸோ அகெயின் உங்களுக்கு இப்போ ஹேண்டிலோட ஹைட்டை கம்மி பண்ணலாம். ஜஸ்ட் ஹேண்டிலை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹைட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி வந்து கன்ஸ்ட்ரெயினை லாக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விண்டோவோட ஸ்விங்கிங் பாத் லைனை வந்து செட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் போயிட்டு மாடல் லைன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ பாத் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அடிஷ்னலாக 2 ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு வேண்டி க்ரியேட் போய்ட்டு ரெஃபரன்ஸ் லைனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா விண்டோவோட மிடில் ஃப்ரேமோட 2 சைட்லேயுமே ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணாமல் பாத் லைன் ட்ரா பண்ணேன்னா விண்டோவோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம ட்ரா பண்ண பாத் லைனோட சைஸ் வந்து விண்டோவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் மாடல் லைன் யூஸ் பண்ணி பாத் லைன்ஸை வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம டோருக்கு ட்ரா பண்ண மாதிரி தான் ஜஸ்ட் வந்து விண்டோவோட விட்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஆர்ச் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ண லைன் அண்ட் வந்து நம்ம போட்ட ரெஃபரன்ஸ் லைனை வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்ச்சை வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு என்ன பண்ணமோ அதே தான் ரைட் சைடை வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் விண்டோவோட விட்த்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ விண்டோவோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பாத் லைனோட சைஸும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ண லைன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கிற கன்வெர்ட் லைன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கன்வெர்ட் லைன்ஸ் எதுக்கு கொடுக்குறேன்னா நம்ம ட்ரா பண்ண லைன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் வியூவில் மட்டும் அப்பியர் ஆக வேண்டி. சப்போஸ் நம்ம அதை கொடுக்க இல்லைன்னா எல்லா வியூலையுமே அது அப்பியர் ஆகும். ஸோ ரெஃபரன்ஸ் வியூவில் ட்ரா பண்ண மாதிரியே இன்டீரியர் வியூலையும் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் 2 லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு லைனை செலக்ட் பண்ணி கன்வெர்ட்ஸ் லைன் கொடுக்குறேன். ஸோ விண்டோவோட மாடல் பண்ணிட்டோம். இனி லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம ப்ராஜெக்டில் கொண்டு போய் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ரேண்டமாக கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணால் போதும். சப்போஸ் விண்டோவோட ஃபேஸிங் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். விண்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆரோஸை வந்து கிளிக் பண்ணால் போதும். விண்டோவோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ விண்டோவோட டைமென்ஷன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம். விண்டோ செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப்புக்குள்ளாடி போய் அதில் இருக்கிற டைமென்ஷன் பராமீட்டர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 2 பராமீட்டர் கொடுத்துருந்தோம், விச் இஸ் ஹைட் பராமீட்டர் அண்ட் விட்த் பராமீட்டர். அதை யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோவுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் பராமீட்டர்ஸ் அசைன் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் எப்படி அசைன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கணும். ஸோ அகெயின் விண்டோ ஃபேமிலிக்குள்ளாடி போயிட்டு எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கு வந்து நமக்கு மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அவுட்டர் ஃப்ரேமை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் பக்கத்தில் இருக்கிற சின்ன பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு புதிய பராமீட்டர் செட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து அவுட்டர் ஃப்ரேம்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து டைப் ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னர் ஃப்ரேமுக்கும் கிளாஸுக்கும் மெட்டீரியல் பராமீட்டர் வந்து அசைன் பண்ணலாம். ஸோ எதுக்கு நம்ம வந்து டேரெக்டாக மெட்டீரியல் அப்ளை பண்ணாமல் மெட்டீரியல் பராமீட்டர் அசைன் பண்ணுறேன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் வச்சு விண்டோவோட மெட்டீரியலை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ பராமீட்டர்ஸ் அசைன் பண்ணதுக்கப்புறமா லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்து அகெயின் விண்டோ வந்து ரீலோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ விண்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப்ஸுக்குள்ளாடி போனேன்னா மெட்டீரியல் பராமீட்டர்ஸ்க்குள்ள நம்ம அசைன் பண்ண பராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு பராமீட்டர்ஸாக செலக்ட் பண்ணி நமக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல்ஸ் அசைன் பண்ணதுக்கப்புறமா விண்டோவை போய் 3D வியூவில் பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே அசைன் ஆகி இருக்கும். ஸோ விண்டோஸ் ஃபேமிலி டுட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம லைன் பேஸ்ட் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டுட்டோரியல் அண்ட் ரிவிட் ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.